வெல்கம் டு எஸ்பிஓ ஃபேமிலி. இன்றைக்கி எஸ்பிஓவில் வந்து நியூவாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டீஸ் போர்டில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நோட்டீஸ் போர்டில் கேட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நான் இதை வந்துட்டு எப்படி நம்ம ஆப்பை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அப்ளைனர் இருந்து அந்த லிங்க்கை வாங்கிக்கிங்க. ஏன்னா அப்ளைனர் இருந்து வாங்கின மூலம் தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ளைனர் இருந்து வாங்கலை அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. உங்கள் பைமோட்டோட ஆப் லிங்கை அப்ளைனர் இருந்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் என்னுடைய அப்ளைனர் இருந்து நான் லிங்கை வாங்கிட்டேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக சொல்கிறேன். எனக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிட்டாங்க. நான் அந்த லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுது பாருங்கள், பைமோட் ஸ்மார்ட் ஆப். ஓகேங்களா, பைமோட் ஸ்மார்ட் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாலிங் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா ஏதோ பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் மொபைல் நம்பர். இதில் என்னென்னா நீங்கள் எஸ்பிஐ ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரே சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேருந்து எஸ்பிஐலேருந்து வர பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு பைமோட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, இல்லை எஸ்பிஐ கொடுத்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் புது நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 95% வந்து எஸ்பிஐ ஐடி கொடுத்த மொபைல் நம்பரை இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் புது நம்பர் கொடுத்து பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா கீழே பாட்டமில் இங்கே அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்கள் அதான் நான் சொன்ன பாருங்க, எஸ்பிஐயோட ஐடி கொடுத்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா அதுதான் என்னோடய சஜஷன். நான் சொல்கிறேன், நான் எஸ்பிஐ ஐடி கொடுத்த மொபைல் நம்பரை நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் ஃபுல் நேமும் லாஸ்ட் நேமில் உங்கள் இன்சிலும் வச்சுக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் இங்கே ஷோ ஆகும். கீழே வந்து ரெஃபரல் கோடுன்னு கேட்குது. நீங்கள் அந்த லிங்க்லேயே வந்துட்டு ரெஃபரல் கோடு இருக்கும். ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த ரெஃபரல் கோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 200 ரிவார்ட் பாயிண்ட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா, அந்த ரெஃபரல் கோடு போடல அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டு ஆட் ஆகாது. அதனால் இந்த ரெஃபரல் கோடை அங்கே டைப் பண்ணணும். அதில் ரெஃபரல் கோடில் என்ன இருக்கோ சேம் அதே மட்டும் இங்கே டைப் பண்ணணும். கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும். இந்த இடத்துல ஓடிபி சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம் பாருங்கள். யுவர் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ரிவார்ட் பாயிண்ட் எதில் போய் பார்க்குறது அப்படின்னா அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மை ரிவார்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 200 ரிவார்ட் பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த ரிவார்ட் பாயிண்ட் எப்படி நம்மளுக்கு பைசா இதில் வரும் அப்படின்னா மேலே இதோட வேல்யூ பேலன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50 ரூபா, 4 பாயிண்ட் சேர்ந்தால் 1 ரூபா. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இதோட வேல்யூ, இந்த கோடு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 50 ரூபா. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ஆல்ரெடி எஸ்பிஓவில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எப்படி நம்ம ஐடி எடுக்கிறது அப்படின்னா இதே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, BM20250 பார்த்தீங்களா, இந்த இதுதான் அந்த ஐடி, பைமோட்டோட ஐடி. ஓகேங்களா, அதில் செட்டிங்ஸில் போயிட்டு நேமு, மெயில் ஐடி, இதெல்லாம் எஸ்பிஓக்கு என்ன ஐடி கொடுத்தீங்களோ அந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணப்போ என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி தான் இங்கே இருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த மெயில் ஐடியும் இந்த பைமோட்டோட ஐடியும்
அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த கூப்பன் கோட் சேல்ஸுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.